இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக என்னன்னா கூலி படத்தோட டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதில் வா வா பக்கம் வா பாட்டோட டிஸ்கோ டிஸ்கோ அதான் அனிருத் வந்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. அதே மாதிரி விக்ரம் படத்துலையுமே அந்த பழைய அந்த விக்ரம் அந்த இதை ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரீமிக்ஸ் பாடல்கள்லாம் நம்ம ஓவர் தி இயர்ஸ் நிறைய பார்த்துட்டு வரோம். அதில் நமக்கு வந்த சில ரீமிக்ஸ் பாடல்களை பற்றி தான். ரீமிக்ஸ் பாடல் வந்து இப்போ தான் அந்த மாதிரி இந்த விக்ரம் படத்தில் அப்படி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சுந்தர் சி படங்கள்லேயே நிறைய பட்ட ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஸ்ரீகாந்த் தேவா அவருடைய இசையில் பல பாடல்களை பழைய பாடல்களை போட்டு அடிச்சு விட்டுருவாரு. சவுண்டை போட்டு ஏது பீட்டை போடு அப்படின்ட்டு. அவ்வளோதான். அந்த பழைய பாட்டுலாம் கேட்டனா ஸ்லோ பீட் டக்குன்னு போகும். இங்கே வந்து நான் போதும் ஒரு பீட் தான் ரிப்பீட்டான பீட், அவ்வளோதான். பாட்டு வேற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச சில ஃபேவரட்டான ரீமிக்ஸ் பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். இது எங்களுடைய பெர்ஃபெக்ஷனா, எங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு மாறுபடும். ஸோ உங்களுடைய ஃபேவரட்டான பாடல்களையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்களே அதையும் நம்ம கேட்டு வைப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்துன்னா ஒத்தக்கல்லு மூக்குத்தியா வந்து எனக்கு தெரிஞ்சு நாட்டுப்புற பாடல்கள்ல ஒன் ஆஃப் த லெஜெண்டரியான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஒத்தக்கல்லு மூக்குத்தியா இது வந்து என்ன திண்டுக்கல் சாரதி படத்துல கருணாஸ் பாடியிருப்பாரு ரீமிக்ஸ் பண்ணி. கருணாஸ் வந்து அவரோட குரல் வந்து உண்மையாவே ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு விஷயம் நான் பாக்குறேன். அவர் வந்து செம்மையான நாட்டுப்புற சிங்கர். என்ன கேட்டா இந்த பாட்டு அவரோட வெர்ஷன்ல கேட்கறதுக்கு உண்மையாவே நல்லா இருக்கும். பொதுவாக என்னன்னா சிலர் இருந்து என்னன்னா ரீமிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டோட உண்மையான அந்த மண் வாசனையா இருக்கட்டும், உண்மையான அந்த தன்மையை வந்து முற்றிலும் மாத்தி பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த பாட்டு அப்படி கிடையாது. அந்த மண் வாசனை அப்படியே கொண்டு வந்திருப்பாரு. கருணாஸோட குரல் வந்து இதுல ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பர். ஓகே. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் பழைய பாடல்களை ரீமேக்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது இந்த பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே ரீச் ஆன பாட்டு முதல் பாட்டு இந்த பாட்டு தான். எப்பா எப்படி ஒரு அழகான ஒரு மெலடியான பாட்டு, அதை போய் இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்களேப்பா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதுதான் காதல் வைபோகமே. ஐயோ. ஸோ இது வந்து ஒரு பழைய படம், பாக்யராஜ் அவர்களுடைய படம். ஒரு இந்த ஊட்டியில காதல் வைபோகமேனு மலேசியா வாசுதேவனும் ஜானகியமாவும் பாடிட்டு இருப்பாங்க. அதை சுந்தர் சி அவருடைய படம், அவரும் நமிதாவும் போட்டு ஸ்ரீகாந்த் தேவா தான் போட்டு பீட்டை அடிச்சு விட்டு காதல் 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 வைபோகம் அப்படின்னு ஒரு செம பீட்டை போட்டு அடிச்சு விட்டுருப்பாரு. அதுக்கு ஈக்குவலா நமிதாவும் சுதர்சியும் டான்ஸ் ஆடிப்பாங்க. அது வேற விஷயம். ஸோ இதுதான் முதல்ல ரீச் ஆன ஒரு பாட்டு. நான் கேட்டதையும் முதல் பாட்டு இந்த பாட்டு தான் ரீமிக்ஸ்ல. ஓகே. அடுத்தது நான் பாக்குறது என்னன்னா, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த ஆண்டில அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு ஐகானிக்கான ஒரு சாங். அது வந்து ஒரு பயங்கர ஒரு அரசியல் சாங். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இதா இருக்கும். இதுல வந்து என்னன்னா எல்கேஜி படத்துல ஆர்ஜே பாலாஜி பயன்படுத்தியிருப்பார். ஷான் ரோல்டன் வாய்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும். இந்த படத்துலேயே நிறையா நல்ல நல்ல பாடல்கள் நிறையா இருக்கும். எஸ்பெஷலி இந்த பாட்டு நல்லா ஒரு காமெடியா ஒரு ஃபங்கியா அப்படியே போட்டிருப்பாரு. என்னன்னா எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார், அது வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். இது வந்து அரசியல்வாதிகளை கலாய்க்கிற மாதிரியா அந்த டோன் அப்படியே கொண்டு வந்திருப்பாரு. அந்த ஒரு டோன் வந்து எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்குதோ, இது அரசியல்வாதிகளை பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படியே பக்காவா மியூசிக்ல கொண்டு வந்திருப்பாரு ஷான் ரோல்டன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார். நைஸ் நைஸ். ஸோ என்னுடைய பாடல் வந்து இந்த அதாவது இந்த ரீமேக்ஸ் பாடல் வந்து சில இசையமைப்பாளர் தான் பயன்படுத்துவாங்க, முன்னணி இசையமைப்பாளர்களும் தொடவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு டாக்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எவன் சொன்னா, நாங்களும் நல்லா பண்ணோம் ரீமேக்ஸ் பாட்டு பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம இசைப்புயல் ஏஆர் ரகுமான் ரீமேக்ஸ் பண்ண ஒரு பாடல். ஸோ அதுதான் அழகிய தமிழ் மகன் படத்தில் வரக்கூடிய பொன்மகள் வந்தாள். அது வந்து பழைய திரைப்படம், சிவாஜி அவர்களுடைய படம். பொன்மகள் வந்தாள் அப்படி அப்படியே வருவார். சிவாஜி அந்த மாதிரி வருவாரு. ஸோ அதுல அப்படியே ரகுமான் வந்து வேற மாதிரி மாத்திருப்பாரு. இதுல இங்கிலீஷ் வேர்ட்லாம் நல்லா யூஸ் பண்ணி ஒரு பெப்பியான ஒரு சாங்கா இருக்கும். அது வந்து விஜய் அவர்கள் வந்து முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாரு. பொன்மகள் வந்தால் அவர் அந்த ஸ்டெப் தான் எனக்கு வந்து கை அடிச்சுட்டு அப்படி பண்ணிருப்பாரு. செம ஒரு பெப்பியான சாங், ஸ்டைலிஷான சாங்கா இருக்கும். அந்த பாட்டு தானே இந்த பாட்டு அப்படின்னு எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சு அந்த ஒரு கிளாசிக்கல் சாங் அப்படியே வெஸ்டர்னா மாத்தி வச்சிருப்பாரு. இல்ல அது நடுவில் சில ரேப்பும் உள்ள கொண்டு வந்திருப்பாரு. அதுவும் ஸ்ட்ரேயா இந்த பக்கம் விஜய். அதுவும் அந்த படத்தோட கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த வில்லன் விஜய் தான் அவங்க வந்து பணக்கார வந்து பொன்மகள் வந்தாள் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டிருப்பாங்க. சின்ன வயசுல அடிக்கடி கேட்டு வைபான ஒரு ரீமேக்ஸ் பாட்டுனா அது இந்த பாட்டு தான் எனக்கு. நீங்க இப்போ ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல, நீங்க தான் யூஸ்வலா லீட் எடுப்பீங்க தெரியும், நான் எடுத்துக்கிறேன். இந்த பாட்டு கடைசியா சொல்லலான்னு பார்த்தேன், பட் இல்லை பரவாயில்ல, இந்த ஒரு நல்ல லீடு மியூசிக் இருக்கு. யூஸ்வலா அந்த ரேப் போர்ஷன், பழைய பாடல்களை ரேப் போர்ஷன்லாம் போட்டு பயங்கரமா கொண்டு வந்த இன்னொரு பாட்டு தான் மடை திறந்து. அது செம்ம ஒரு சூப்பரான ஒரு கிளாசிக் சாங் இது.
அதை யோகி பியும் நட்சத்திராவும் ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஐகானிக்காக இருக்கும். கிளாசிக் சாங் எந்த அளவுக்கு ஒரு ஐகானிக்கான ஒரு இடத்த பிடிச்சதோ அது மாதிரி இதுவும் ஒரு ஐகானிக் இடத்த பிடிச்சது அப்படின்னு தான் நான் சொன்னேன். யோகி பி வந்து தனக்குன்னு வந்து என்னப்பா இப்படி ஒரு மலேசியன் ரேப், மலேசியன் இண்டிபெண்ட் சாங் இதெல்லாம். ஸோ மலேசியாவில் என்னன்னா தமிழ் சாங்ஸ் வந்து சினிமா சாங்ஸ் மட்டும் தான் அங்கே மலேசியன் ஒரிஜின் தமிழ் சாங்ஸ்லாம் பெருசாக கிடையாது. ஸோ அங்கே இந்த சினிமா சாங்ஸ் இல்லாததுனால இண்டிபெண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஆல்பம் சாங்ஸ் நிறையா வரும். அந்த இதில் ஒரு முக்கியமான ஒரு முன்னணியான ஒரு ஆள் தான் யோகி பியும் நட்சத்திராவும். அந்த 2 பேரும் சேர்ந்து பண்ணது தான் அந்த மடை திறந்து. அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் வந்து என்னன்னா ரேப்பும் வரும். இதில் வந்து என்னன்னா அவங்களோட அந்த கஷ்டங்களை ஏதாவது சேர்த்து சொல்லுவாங்க. என்னது மலேசியன் தமிழர்கள் வந்து இந்த கஷ்டப்படுறோம் அது எல்லாத்தையும் அந்த ரேப்பில் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சாங். வைபா ஒரு பக்கம் இருக்கும், ரேப்பா கருத்தா ஒரு பக்கம் இருக்கும். ஒரு ஐகானிக்கான ஒரு சாங் என்ன கேட்டால் இது. ஸோ இந்த ரீமேக்ஸ் பாடலில் வந்து இந்த பழைய 2K 90s கிட்ஸ் தான் அதிகமாக கேட்டிருப்பாங்க. 2K கிட்ஸ் வந்து அதிகம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு பாட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாட்டு எனக்கும் இப்போ ரீசெண்டாக அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ அது வேறு எதுவும் இல்லை. போன வருஷம் மார்க்காண்டியனி படத்தில் ஜிவி பிரகாஷ் விட்டு துவச்சு எடுத்த பஞ்சு மிட்டாய் சீல அந்த பாட்டுக்கு அந்த படத்தில் விஷுவலோட பார்க்கும்போது எப்படி நம்ம நெப்போலியன் வந்து இந்த பழைய படத்தில் சீவலை பெரிய பாண்டி நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் வந்து நெப்போலியன் அவர்களை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகிருப்போம். நல்லா இருக்கு இந்த பாட்டு அப்படின்ட்டு. அது அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்டில் ஜிவியில் போட்டு சவுண்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டு தேட்டர் அதிர அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ வர நம்ம ஒரு வைப் ஆகணும் போட்டு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு இந்த ரீமேக்ஸ் பாட்டு போட்டு ஆடலாம். அந்த அளவுக்கு வைப். ரீசெண்டா ஒரு கல்யாணத்துல போய் ஆடிட்டு வந்தாரு, அதான் சொல்றாரு. அந்த அளவுக்கு வைபா இருக்கும். இந்த பாட்டுமே மலேசியா வாசுதேவன் தான் பாடி இருப்பாரு பழைய வெர்ஷன். அதையும் அப்படி ரீமேக் பண்ணிருப்பாரு ஜிவி பிரகாஷ். அடுத்தது நான் பண்றது என்னன்னா ஒட்டடா ஒட்டடா கம்பத்துல. இந்த பாட்டு என்னன்னா ஒரு இதுவும் ஒரு ஆல்பம் சாங் தான். முன்னாடி ரொம்ப ஒரு அழகான ஒரு பாட்டு. ஆக்சுவலா ஒரு என்ன சொல்றது கைண்டா ஒரு கில்மா சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சைட்ல வர்ற ஒரு பாட்டு இது. இது வந்து அப்படியே ப்ராப்பர் டப்பாங்குத்த டிஜேல இடிஎம்ல பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன சூரியும் விஷ்ணு விஷாலும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஒரு சம வைபான ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்டா பலருக்குமே வேற ஒரு ஞாபகம் தான் வரும். ஒரு பாட்டு இதாக்கல ஒரு ஜாலியான ஒரு சாங். இதெல்லாம் போட்டா குத்து டான்ஸ் ஆடுறதுக்குன்னே ஏத்த ஒரு பாட்டுனா ஒட்டடா ஒட்டடா கம்பத்துல. ஓகே, அதாவது நம்ம வந்து இப்போ யாரை பத்தி இப்போ போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விஜய் எடுத்தாச்சு. ஸோ அப்படின்னா அடுத்து வந்து யாரை எடுக்க போறோம் அப்படின்றது தெரியும். அஜித் அவர்களுடைய பாட்டு. அதே மாதிரி போன பாட்டில் ரஹ்மான், இந்த படத்தில் அவருக்கு அடுத்தபடியாக நாம கொண்டாடக்கூடிய யுவன் சங்கர் ராஜா. ஸோ அதுதான் படத்தையே அப்படி ரீமேக் பண்ணாங்க. அதுதான் பில்லா திரைப்படம். ஸோ ரஜினி அவர்கள் நடிப்பில் வந்த பில்லா திரைப்படம் பயங்கர ஹிட்டு. ஸோ அந்த படத்தை அஜித் அவர்கள் வச்சு ரீமேக் பண்ணுறாரு விஷ்ணுவர்தன். ஸோ அப்படின்றப்ப அந்த மை நேம் இஸ் பில்லா அது வந்து செம்ம கிளாஸான பாட்டு ரஜினி அவர்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டை வைக்கணும், அதே மாதிரி வைக்கணும் அப்படின்னும் போது தான் சரி அந்த பாட்டை இருந்து சில வரிகளை மாற்றி நம்ம வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் பாவிஜய் தான் அந்த பாட்டை எழுதியிருப்பாரு. ட்ரை பண்ணுறாரு என்னென்னமோ பண்ணுவோன்ட்டு. ஆனால் அந்த முதல் வரியை மட்டும் அவரால் மாற்றவே முடியலையா. மை நேம் இஸ் பில்லா வாழ்க்கை எல்லாம் அந்த ஓப்பனிங் பல்லவியா அதை மட்டும் அவரால் மாற்றவே முடியல. மற்றெல்லாம் மாற்றிட்டாரு. இது ஆப்ஷனே இல்லாமல் ரீமேக் பண்ண ஒரு பாட்டு தான் மை நேம் இஸ் பில்லா. அஜித் அவர்கள் யுவன் சங்கர் ராஜா இசையில் செம்ம கிளாஸான ஒரு பாட்டு. உண்மையாக ஒரு ப்ராப்பர் இது ரீ ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் மறக்காம போய் பார்த்து. மே 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. என்னுடைய ஃபேவரட். அதே படத்தில் இன்னொரு பாட்டு இருக்கும், வெத்தலையை போட்டேன். அதுவும் அதில் ஃபாஸ்ட் பீட்டாக வரும். இதுல கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளோக்கோட ஒரு நல்ல ஜாலியாக ஆடுற ஒரு பாட்டாக இருந்திருக்கும். ஸோ 2 பாட்டு ஒரே படத்தில் இருந்து. அடுத்து நான் சொல்றது என்னன்னா எங்கேயும் எப்போதும். இது வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக், சாரி ஜிவி பிரகாஷ் மியூசிக், பொல்லாதவன் இதுல. இது நான் அதுக்கு முன்னாடி மடை திறந்துலையும் எங்கேயும் எப்போதும் ரீமிக்ஸ்லயும் ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை இருக்கு. யோகி வி எங்கேயும் எப்போதும். இது வந்து பழைய ஓல்டு சாங்கே பயங்கரமான கிளாசிக். அது டைம்லெஸ் கிளாசிக். உண்மையாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் கேட்டால் கூட அந்த ஒரு பாட்டு இப்போவுமே நீங்கள் வைப் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பாட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு பார்ட்டி, அவ்வளோ ஒரு ஹையான ஒரு பாட்டு அது. அதுக்கு நிகராக என்னன்னா எங்கேயும் எப்போதும் புது ரீமிக்ஸ் வெர்ஷனு. இதுலேயும் இடையில இந்த ரேப்பாக இருக்கட்டும், அதுவும் எஸ்பெஷலி யோகி பி பாடும்போது அந்த எனர்ஜி இருக்குது பாருங்க. அப்படியே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த வைப்ரேஷன் ட்ராவல் ஆகி அப்படியே நம்மளை அறியாமல் நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு வைப்பு பாட்டு தான் எங்கேயும் எப்போதும். ஸோ லாஸ்ட்டாக என்னுடைய பாட்டு 5வது பாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டு வந்து பலரும் கேட்டிருப்பீங்க. பழைய பாட்டு தண்ணி கருத்துச்சுன்னு ஒரு ஸ்லோ பாட்டு ஒரு பாட்டு வரும். அதை ஒரு படத்தில் ரீமேக் பண்ணாங்க. ஒரு நியூ ஃபேஸ் தான் ஹீரோ நடிச்சிருப்பாரு. ஒரு கில்மா பாட்டு சொல்கிறது ஸ்பெஷல் சாங்காக தான் அந்த பாட்டு வரும். செம ரீச் ஆச்சு அந்த பாட்டு ரீமேக்ஸ். தண்ணி கருத்துச்சுன்னு. ஏன்னா பாடினது யார் தெரியுமா? எஸ்டிஆர் பாடியிருப்பாரு. அவர் வாய்ஸில் அந்த பாட்டு செம பீட்டாக இருக்கும். இப்போ அது ஒரு அண்டர்ரேட்டட் பாட்டுன்னு சொல்லலாம். இன்னும் நல்லா ரீச் ஆகிருக்க வேண்டிய ஒரு பாட்டு ரீமேக்ஸில் இப்போ பெரிய அளவில் ரீச் ஆகவே இல்லை. இப்போ கூட யூடியூப்ல இருக்கும் தண்ணி கருத்துருச்சு அந்த பாட்டு. பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா சிம்பு வாய்ஸில் அந்த பாட்டை பாரு கேளுங்க, வேற ஃபீலாக இருக்கும். குறிப்பாக பார்ட்டி பண்ணணும், ஒரு வைப் பண்ணணும் அப்படின்னீங்களே, அந்த பாட்டை போட்டு விட்டோம் வைங்க, அவ்வளோதான்.
அந்த இடமே வேற மாதிரி எஸ்டிஆருடைய குரல்ல அந்த பாட்டு வந்து வேற மாதிரி ஆயிரும். உண்மையாவே இருக்கும். அண்ட் அப்கோர்ஸ் இதுக்கு மேல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்த காதல் மன்னன்னா இது பேர் வச்சாலும் வைக்காம இது வந்து உண்மையாவே ஒரு ரொம்ப அழகா இருக்கும். அந்த பழையது எவ்வளவு ஒரு சூப்பரான பாட்டு. அதே மாதிரி இளையராஜா பாட்டை பெர்ஃபெக்ட்டா ரீமேக் பண்ணக்கூடியவர் அவருடைய யுவன் சங்கர் ராஜா, அவரால் மட்டும் தான் முடியும் எனக்கு கேட்டேன். அண்ட் அதுவுமே ஒரு பயங்கர ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி ஆரம்பத்துல நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பாடல் ரீமேக் ஆச்சு. போக்கிரி திரைப்படத்துல வசந்த முல்லை போல அது ஜெமினி கணேசன் அவர்களுடைய பாட்டு, அந்த பாட்டை ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தனுஷ் அவர்கள் ரஜினி அவர்களுடைய நிறைய படங்களை பாடல்களை ரீமேக் பண்ணியிருப்பாங்க. என்னோட ராசி நல்ல ராசி, மாப்பிள்ளை அந்த படத்துலயும் ரீமேக் பண்ணியிருப்பாங்க. சுந்தர்சி படத்துல நிறைய பாடல்கள் ரீமேக் ஆயிருக்கு. ஆம்பளை படத்துல இன்பம் பொங்கும் வெண்ணிலா, இப்பா பாதி, ஆமா இப்பா பாதி, அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் நல்ல 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 ரீமேக்ஸா வந்திருந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த விக்ரம், நாங்க நிறைய பாடல்கள் வந்து நாங்க மிஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய பாட்டு மிஸ் பண்ணியிருப்போம். எங்களோட ஃபேவரட் நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுடைய ஃபேவரட்டான தமிழ் ரீமேக்ஸ் பாடல்கள் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் அப்பால போட்டு விடுங்க. ஸோ நாங்களும் அதை பார்த்து வெயிட் பண்றோம். நன்றி, வணக்கம். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.